நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய் கிளம்பு கிளம்பு கிளம்புடா. மேடம் இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு சொல்ல முடியுமா? அப்புறம் இன்னொரு விஷயமா உள்ள போகணும்னு வச்சுக்கவே, ரொம்ப தூரத்துல ஒரு சூப்பரான தீவு இருக்கு. அங்கதான் மகா 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 ஏய் திடீர்னு எங்க போன? இல்ல இங்கதான். திடீர்னு காணாம போயிட்ட. நான் எங்கெல்லாம் தேன தெரியுமா? சாரி. நீ கூட வரேன்னு நான் பேசாம பேசிட்டு போயிட்டு இருக்கேன். திரும்பி பார்த்தா காணோம். எப்ப போன நீ? இல்ல ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒருத்தி வந்தா, அவளை பார்த்த டென்ஷன்ல சொல்லாம போயிட்டேன். எங்க அவங்க பாத்தியா நீ? இல்ல நான் போய் பாக்குறதுக்குள்ள அவ போயிட்டா. கொஞ்ச நேரத்துல டென்ஷன் ஆயிட்டமா. சாரி. அது பரவாயில்ல. கூட வந்து திடீர்னு காணோம்னா நான் என்ன நினைக்கிறது? இன்னும் நான் பார்க்கலன்னா கடல்ல குதிச்சிருப்பேன். நல்லா இருக்கே. கடல்ல விழுந்துட்டேன்னு முடிவே பண்ணிட்டியா? இல்ல அப்படிலாம் இல்ல, டென்ஷன்ல ஒன்றும் புரியலமா. சரி சரி வா, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போலாம். வா. அப்படியே கடல்ல நடந்து அப்படியே அந்த பக்கம் போயிட்டு தோணுது. அப்படியா? போக முடிஞ்சா நல்லா இருக்கும்ல? ஓவரா கற்பனை பண்ற, வா.
ஹலோ. ஏன் சைலண்டா இருக்க? ஒன்றும் இல்லை. ஏதோ பயங்கரமா யோசனை வருது போல. இல்லை, இந்த மாதிரி கடல் மலை முன்னாடி நிற்கும் போது தான் மனுஷங்க ஒன்றுமே இல்லைன்னு தோணுதில்ல பாரதி? இவ்வளோ பெரிய இயற்கைக்கு முன்னாடி நாம சின்ன ஒரு தூசி மாதிரி தான் இல்ல? ஏய், என்னாச்சு உனக்கு? பிலாசபிலாம் பேசுற? தெரியல, கடலை பார்க்க வந்தாலே எப்போ இப்படிதான் தோணும். எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி ஒரு மனநிலை. உனக்கும் அப்படிதானே? தெரியல. ஆமா பாரதி, இந்த ஃபீலுக்காகவே அடிக்கடி பீச்சுக்கு வரலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? எனக்கு அதெல்லாம் தெரியல மகா. இங்க வந்தா தான் சூப்பர் சுக்கு காஃபி கிடைக்கும். அதுக்காக எத்தனை தடவை வேணாலும் இங்க வரலாம். சாப்பிடலாமா? நீ இருக்க பாரு. சரி சரி, சும்மா சொன்னேன். இடம் நல்லா இருக்குல்ல? வாடா, வா உட்காரு. சாப்பிட்டியாமா? சாப்பிட்டேன்பா. ஏண்டா போர் அடிக்குதா? இல்ல, ஏண்டா ஒரு மாதிரியா இருக்க? வீட்ல தனியா இருக்க பயமா இருக்குப்பா. ஹே, என்னம்மா அது? என்ன பயம்? அதான் அப்பா இருக்க, நடராஜ் தாத்தா இருக்காரு, சுபா இருக்கா, அசோக் இருக்காரு, அப்புறம் என்னடா பயம்? எல்லாரும் வெளியே போனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அது சொல்ல தெரியலப்பா. சரி, நீ தனியா இருக்க வேணா, அப்பா உன் கூடவே இருக்க, சரியா? எனக்கு எனக்கு ஏன்பா இப்படி ஆகுது? ஹேய், உனக்கு ஒண்ணும் இல்லடா, நீ நல்லா தானே இருக்க. இல்லப்பா, எனக்கு ஏதோ ஆகுது. டே டைம் கூட பெருசா தெரியல, நைட்டு ரொம்ப பயமா இருக்குப்பா. அம்மா, ஒண்ணும் இல்லடா, கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியா போயிடும், சரியா? சரியாயிடுமாப்பா? கண்டிப்பா சரியா போயிடும். ராத்திரி கத்துறல்ல அப்பா, எனக்கு என்னென்னமோ நடக்குதுப்பா. என்ன நடக்குதுன்னே தெரியல. அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லடா. நான் உங்களை டிஸ்டர்ப் பண்றேனாப்பா? ஹே, ஏன் இப்படி கேக்குற? நைட் எல்லாம் நீங்க தூங்காம என் கூடயே உட்காந்துருக்கீங்க, அப்படிதானே? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா. அப்பா, நான் பைத்தியமாயிடுவேனாப்பா? ஏய், என்ன இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு? யார் ஒட்ட இதெல்லாம் சொன்னது? எனக்கே தோணுதுப்பா. உனக்கு அப்படிலாம் தோணக்கூடாது, சரியா? என்னதான்ப்பா நடக்குது எனக்குள்ள? அம்மா, ஒண்ணு இல்லடா, தூங்குறதுல ஒரு சின்ன பிரச்சனை, அவ்வளவுதான்டா. டாக்டர் மருந்து கொடுத்திருக்காங்களே, எல்லாம் சரியா போயிடும். சரியா போயிடும்ல? நாம சரி பண்றோமா? இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு மேட்டரே இல்லடா. எப்படி கிராஸ் பண்ணணும்னு தெரியாமலே ஒரு நாள் கிராஸ் பண்ணிடுவேன். அப்புறம் நாடா இப்படி பயந்தேன்னு நினைச்சு சிரிப்ப பாரு. அம்மா, நீ எதையும் நெகட்டிவா யோசிக்க கூடாது. உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, நீ நார்மலா தான் இருக்க. உனக்கு இருக்கிற குட்டி குட்டி பிரச்சனை அப்பா சரி பண்ணிடுறேன். நீ ரொம்ப வருஷம் கழிச்சு என்கிட்ட வந்திருக்க, நீ சந்தோஷமா இருக்கணும். அப்பா இருக்கல, உன்னை பார்த்துப்பேன், உன்னை பார்த்துப்பேன். அம்மா, இன்னைக்கு எங்க போகலாம் சொல்லு? எங்கேயாவது வெளியில இருக்கும்போது நல்லா இருக்கு, மறுபடியும் வீட்டுக்கு வரும்போது தான்ப்பா பயமா இருக்கு.
சீக்கிரம் வந்தா தானமா இந்த பிரச்சனை. தூக்கம் வர்ற வரைக்கும் வெளியே சுத்திட்டு லேட்டா தான் வீட்டுக்கு வர்றோம். சரியா? வந்ததும் தூக்கம் போயிடாது இல்ல? இடையில தூக்கம் போனா ரொம்ப கஷ்டமாயிடுதுப்பா. அப்பா டிஸ்டர்ப் பண்ணாம சுச்சி அப்படியே தூக்கிட்டு போய் பெட்ல தூங்க வைக்கிறேன். போதுமா? ம், கிளம்பலாமடா. உங்க வேலையில நான் டிஸ்டர்ப் பண்ணல. இதை விட என்னடா எனக்கு பெரிய வேலை. நீ போய் கிளம்பு, நாம இப்போவே போறோம். போ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் கொஞ்சம் உன் கூட பேசணும், அதுக்காக தான் வந்தேன். ம், பேசு. ஆனா நீ என்ன தப்பா நினைக்க கூடாது. உன்னை எதுக்கு தப்பா நினைக்க போறேன்? இல்ல, நான் சொல்ல போறத கேட்டு நீ என்ன சொல்லுவியோன்னு எனக்கு பயமா இருக்கு. நீ முதல்ல சொல்லு, என்ன விஷயம்? அப்புறம் இவ்வளவுதானே சுபா, நீன்லாம் கேட்க கூடாது. என்னாச்சு உனக்கு? அப்போ என்ன நீ தப்பா நினைக்க மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ண. ஒழுங்கா சொல்றியா இல்லையா? இப்போ ப்ராமிஸ் பண்ண, நீ அப்புறம் சொல்ற. இன்னும் சின்ன பொண்ணு மாதிரி நினைச்சு பேசுறியா? ப்ராமிஸ் கேக்குற பாரு. ம், சொல்லுடி என்னன்னு. விக்கிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் தான் நினைச்சேன். இப்ப கல்யாணமும் நடக்க போகுது. ஆனா எனக்கு சந்தோஷமாவே இல்ல. ஏன்? தெரியல. விளையாடாத சுபா. நான் உண்மையா தான் சொல்றேன். தலை சுத்துது எனக்கு. என்ன நினைக்கிறேன்னு கரெக்டா சொல்லு. எனக்கு அசோக பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன கஷ்டம்? அவன் பாவம் இல்ல. அசோக் வேணாம் தானே டிவோர்ஸ் வாங்கின. இப்ப பாவப்பட்டு என்ன பண்ண போற? எனக்கு அவனை பார்க்க கில்ட்டியா இருக்கு. இதெல்லாம் நான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்னதுதான் சுபா. அவசரப்படாத, நல்லா யோசின்னு எத்தனை தடவை சொன்னேன். நீ சொன்ன, நான் கேட்கணும். ஆனா இப்ப என்னால முடியல. லூசாடி நீ. எல்லாத்துலயும் அவசரம் தானே உனக்கு? தப்புதான். நீ அப்பா எல்லாரும் சொன்னதை நான் யோசிச்சிருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி திரும்பி பார்த்து என்ன பண்ண போற? அசோக் ரொம்ப பாவம் இல்ல மகா? அது இப்பதான் தெரியுதா உனக்கு? என்னடி இதெல்லாம்? எனக்கு இப்ப கல்யாணம் பண்ணிக்கவே பிடிக்கல. உளராத, அடிச்சிருவேன். புரியல எனக்கு. கல்யாணம் இப்ப வேண்டாங்கிறியா இல்ல விக்கியோட கல்யாணமே வேண்டாங்கிறியா? எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம் மகா, ப்ளீஸ். சுபா, யோசிச்சுதான் பேசுறியா? வேண்டானா என்ன அர்த்தம்? வேண்டான்னா வேண்டாம் தான் அர்த்தம். இது நீ ஒருத்தி மட்டும் டிசைட் பண்ற விஷயம் இல்ல சுபா. அப்பா, விக்கி, விக்கி ஃபேமிலி, இவங்க எல்லாரையும் யோசிச்சு பாத்தியா? சொல்லு, யோசிச்சு பாத்தியா? சும்மா இருந்த விக்கிய தேவையில்லாம யோசிக்க வச்சு இப்ப இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? அசோக் கூட இருக்கும்போது எனக்கு பிடிக்கல, ஆனா இப்ப எனக்கு அவனை பிடிக்குது. அசோக் நிறைய மாறிட்டான். என்னால அவனை விட்டுட்டு விக்கிய கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு எனக்கு தோணல. எனக்கு அசோக் தான் பிடிக்குது. அவன் பக்கத்துல இருந்தானா கம்ஃபர்டபிளா ஃபீல் பண்ண முடியுது. அந்த ஃபீல் விக்கி கிட்ட வரவே இல்ல. நான் என்ன பண்ணட்டும்? நீ ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ற சுபா. எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கு மகா. அசோக்கோட உன் லைஃப் முடிஞ்சு போச்சு. இனி அதை ஒட்ட வைக்க ட்ரை பண்ணாத. அசோக்கோட இருக்கும்போது விக்கி பிடிச்சது. இப்போ விக்கியோட கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும்போது அசோக் பிடிக்குதுன்னா என்ன அர்த்தம்? கேக்குறவங்க என்ன நினைப்பாங்க சுபா? கேக்குறவங்கள விடு. உனக்கு என் ஃபீல் புரியுதா இல்லையா? நான் மட்டும் புரிஞ்சுக்கிட்டே என்ன பண்ண போறேன்? இங்க பாரு, இதுல கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. சீக்கிரம் விக்கியை கல்யாணம் பண்ணிக்கிற வழியை பாரு. இந்த மெடிசன்ஸை ஃபாலோ பண்ணுங்க. சரிம்மா. 1 வீக் அப்புறமா வந்து பாருங்க. வரேம்மா. வரலாமா? ஹாய். டாக்டரை பார்க்க அடிக்கடி வர வேண்டாம். ஃப்ரெண்டா எப்ப வேணாலும் வரலாம். சுச்சிய
சைக்காட்ரிஸ்ட விட்டு வந்திருக்கேன். இப்பதான் கால் பண்ணாங்க. சுச்சி என்ன பண்ணுவாங்க? அவளோட பேசுவாங்க. உங்க பொண்ண வேற எதுவும் பண்ணிட மாட்டாங்க. சைக்காட்ரிஸ்ட் சொன்னதுமே எலக்ட்ரிக் ஷாக் தான் ஞாபகம் வந்து பயமுறுத்துது டாக்டர். கொஞ்சம் புது தமிழ் படமா பாருங்க மதி. அதுல இந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்காது. மாத்திரனால இப்ப நல்லா தூங்குறால. அதுக்கப்புறம் அப்படி அக்ரெசிவா பிஹேவ் பண்றது இல்ல. மைல்ட் டோஸ் தான் கொடுக்கறாங்க. நல்லா தூங்கட்டும். கொஞ்ச நாளைக்கு நல்லா தூங்குனாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிரும். அது உண்மைதான். இப்போ ஒன்னும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலையே? ஏன் இவ்ளோ ஃபார்மலா பேசுறீங்க? நானே உங்க கூட பேசணும்னு நினைச்சேன். வீட்ல பேச முடியல. சொல்லுங்க டாக்டர். எனக்கு வேற ஒரு வீடு பார்க்கணும் மதி. ஏன்? பசங்களுக்கு இந்த மந்தோட ஸ்கூல் முடியுது. ஹாலிடேஸ்ல ஹாஸ்டல்ல இருக்க முடியாது. கரெக்ட் கரெக்ட். பக்கத்துல ஏதாவது வீடு இருந்தா சொல்றீங்களா? நீங்க தனியா போனா மறுபடியும் வந்து பிரச்சனை பண்ண மாட்டாரா? பாத்துக்கலாம். வேற என்ன பண்றது? எதுக்கு நீங்க தனியா போகணும்? நம்ம வீட்ல இருந்துடலாமே. குழந்தைங்க எப்படி? இடம் இல்லையா என்ன? இடத்துக்கு சொல்லல. எல்லாரும் வந்தா நல்லா இருக்காதுல்ல. இதுல என்ன இருக்கு? அவங்க சின்ன பசங்க தானே. நீங்க தனியா வீடு பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல இருந்து நீங்க வர்ற வரைக்கும் அவங்க தனியா இருப்பாங்கல்ல. அவர் வந்து குழந்தைங்கள்ட்ட பிரச்சனை பண்ணா? நீங்க சொல்றது கரெக்ட் தான். பட் பசங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியலையே. யாரு? உங்க பசங்களை சொல்றீங்களா? எல்லா பசங்களையும் தான். சுபாவும் சுச்சியும் இதை கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்திரா கிட்ட நான் பேசிக்கிறேன். பசங்களை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்துடலாம். லீவ்ல இங்க இருக்கட்டும். அவங்களுக்கு பிடிச்சது வேற எதுவும் பிரச்சனை இல்லைன்னா இங்கே இருக்கலாம். ஒருவேளை பிடிக்கலன்னு சொன்ன அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க பாருங்க, இப்போதைக்கு நீங்க குழந்தைங்க எல்லாம் சேஃபா இருக்கணும். அதான் இம்பார்ட்டன்ட். யோசிக்காதீங்க. நீங்க தனியா இருக்கிறது உங்களுக்கு டென்ஷனா இருக்குதோ இல்லையோ, நான் டென்ஷன் ஆயிருவேன். அப்படியா? அவர் வந்துருவாரா, உங்களை ஏதாவது வம்பு பண்ணுவாரான்னு பயமா இருக்கும்ல. நீங்க பாருங்க, இனி ஏதாவது பண்ணா நானே நேரா போய் உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன். சிரிக்காதீங்க டாக்டர், சீரியஸா தான் சொல்றேன். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, இதோ ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். சுச்சி டாக்டர் தான் ஃபோன் பண்றாங்க. பாத்துட்டு வந்துடுறேன். சரி, நீங்க போங்க. நான் டியூட்டி முடிச்சிட்டு வந்துடுறேன். பசங்களை எங்க கூட்டிட்டு போறதுன்னு யோசிக்காதீங்க ப்ளீஸ். நான் இருக்கேன், நம்ம வீடு இருக்கு. வர்றேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாரதி, பாரதி, நான் வந்துட்டேன். இந்த ஏய் மகா, இரு வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். அப்படியே தண்ணி எடுத்துட்டு வா. சரிங்க மேடம். இந்தா. சாப்பிடும் போதுதான் உனக்கு போன் வரும். ஏய், நம்ம சுரேஷ் தான். டேய் சொல்றா. ஹேய், ஹாப்பி பர்த்டே மச்சான். தேங்க்ஸ்ரா. அடுத்த பர்த்டேக்கு முன்னாடி ஹோட்டல் பெரிய அளவு சக்சஸ் ஆகணும்டா. தேங்க்ஸ்ரா. தேங்க் யூ so much. இன்னைக்கு உன்னை பார்க்கலாம்னு நினைச்சேன். நீயும் சிஸ்டரும் வெளில போவீங்கல்ல? டேய், உங்ககிட்ட தான் கேட்குறேன். ஆமாமா. கல்யாணம் ஆனப்புறம் வர ஃபர்ஸ்ட் பர்த்டே. நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. என்ஜாய். ஓகேடா. அகைன் என்னோட பர்த்டே விஷஸ்டா. தேங்க் யூ so much. தேங்க்ஸ்ரா. பாப்போம். ஏய் மகா, சுரேஷ் தான் ஃபோன்ல. அதான் சொன்னியே. ஏய், எதுக்கு ஃபோன் பண்ணான்னு சொல்லு பாப்போம். எனக்கு எப்படி தெரியும் பாரதி? கெஸ் பண்ணு, என்ன சொல்லிருப்பானு. வீட்டுக்கு வராரா? இல்ல. அவருக்கு கல்யாணமா? ஏய், நான் தேங்க்ஸ் தான் சொன்னேனே. ஓ, அப்போ பணம் ஏதாவது கேட்டிருந்தியா? அதெல்லாம் இல்ல, இது வேற. வேறனா நீயே சொல்லிட. இல்ல, இது நீ தான் கண்டுபிடிக்கணுமா? உன் ஃப்ரெண்டு உன்கிட்ட பேசினாரு. எனக்கு எப்படி தெரியும் பாரதி? என்னமோ போ.
இன்னைக்கு ஆஃபீஸ் போறியா? இது என்ன கேள்வி? ஆபீஸ் போகாம? இல்ல கேட்டேன். அம்மா பேப்பர் படிச்சேன் இன்னைக்கு. ஆ படிச்சேன். இன்னும் கொஞ்சம் மீதி இருந்தது, அதையும் படிச்சுட்டேன். இன்னைக்கு யாருக்காவது பர்த்டேன்னு போட்டிருக்காங்களாமா? ஐன்ஸ்டீனுக்கு இன்னைக்கு பர்த்டேவா? ஐன்ஸ்டீன் மட்டும்தானா? ஒரு நாளைக்கு ஒருத்தங்க தான் பிறப்பாங்களா? நிறைய பேர் பிறந்திருப்பாங்க பாரதி. அதுல இன்னைக்கு வேற யாருக்காவது பர்த்டே போட்டிருக்காமா? எனக்கு என்ன தெரியும்? என்ன கேக்குற? என்னாச்சு உனக்கு இன்னைக்கு? ஒண்ணும் இல்ல. மகா கேலண்டர் கிழிச்சது யாரு? நான் தான். ஏன்? அப்போ இன்னைக்கு என்ன டேட்னு பாத்தியா? பார்க்காமல கிழிப்பாங்க. டேட் பார்த்தும் உனக்கு ஒண்ணுமே ஞாபகத்துக்கு வரலையா? ஞாபகம் வந்துச்சு. என்ன ஞாபகத்துக்கு வந்துச்சு? இன்னைக்கு ஆபீஸ்ல 2 அப்பாயின்மெண்ட் இருக்கு. அது இல்ல, வேற ஏதாவது? என்ன இது சும்மா காலையில இருந்து கெஸ் பண்ணு, ஞாபகம் வந்துச்சான்னு கேட்டுக்கிட்டு போ பாரதி. ஏய், மகா கிளம்பிட்டியா? ஆமா டைம் ஆச்சு பாரதி. இல்ல நான் வீட்ல வெயிட் பண்றேன். நீ எங்கேயோ வெளியே போனோன்னு சொன்ன. இல்ல நீ திடீர்னு வந்தா நான் இருக்கணும்ல. நான் ஏன் திடீர்னு வீட்டுக்கு வர போறேன்? இல்ல திடீர்னு ஞாபகம் வந்து நீ வீட்டுக்கு வந்தா. எனக்கு ஒண்ணும் புரியல நீ சொல்றது. நிறைய வேலை இருக்கு ஆபீஸ்ல, நான் எதுக்கு வீட்டுக்கு வரணும்? ஒண்ணும் இல்ல, நீ கிளம்பு. மகா எப்ப வேணா ஃபோன் பண்ணு மகா. ஃபோன் எப்பயுமே என் பாக்கெட்ல தான் இருக்கும். என்னாச்சு பாரதி? நைட்டு சரியா தூங்கலையா? தூங்குனே. ஏன்? என்னமோ மாதிரி பேசுற காலையில இருந்து. சிங்க் ஆகவே மாட்டேங்குது. ஆமால. சரி நீ கிளம்பு. பைக் சர்வீஸ்ல இருந்து எப்போ வருது? இன்னைக்கு வந்துரும். சரி நான் வரேன். சாப்பிடு மறக்காம. மகா ஈவினிங் கொஞ்சம் சீக்கிரம் வந்துரு. ஏன் பாரதி? சீக்கிரம் வாயேன் ப்ளீஸ். சரி.